அறிமுகப்படுத்துறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய பயணம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆட்களே, இன்றைய நாள் 20ஆம் நாள் நிகழ்வில் இருக்கிறோம். இந்த நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பாக நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக ஒரு சீரிய முன்னெடுப்பாக நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் விருது வழங்கும் விழாவில் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் பங்கேற்ற ஆளுமைகளுக்கும் செய்த மாணவிகளுக்கும் உரைப்பொழிவு தந்த உரையாளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் பெருவிழா நடைபெற்றது. இதை சிறப்பாக நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் அரமையா அவனுடைய மேற்பார்வையின் கீழ் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக மாநில குழுவிற்கு இந்த இலக்கிய அவை நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் பதிவு செய்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதிய மனைவி என்கிற கதையை சொல்வதற்காக இணைந்திருப்பவர் முனைவர் இரா மேகலா முருகன் அவர்கள் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தேவகோட்டை கிளையினுடைய உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினரும் ஆவார். அவை மட்டுமல்லாது கணினித்துறையில் தற்பொழுது முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்யும் அந்த கால நிறைவு பகுதியில் அவர் இருக்கிறார். முனைவர் பட்டம் சிறப்பாக நடைபெற்ற இந்த காலகட்டங்களில் அவர் பல்வேறு ஆய்வு கட்டுரைகள் உலக அளவில் ஆய்வுதல்களில் வெளியிட்டு தன்னுடைய ஆய்வு பணியை மேம்படுத்திக் கொண்டவர் ஆவார். அவை மட்டுமல்லாது அவர் நூலாசிரியர், முன்னமே சொன்னது போல அவர் ஒரு நூலாசிரியரும் கூட. கணினி தமிழ் என்கிற நூல் பல்கலைக்கழகங்களில், குறிப்பாக தன்னாட்சி பெற்ற எல்லா கல்லூரிகளிலும் அவை பாடமாக இருக்கிறது. அவை மட்டுமல்லாது தற்பொழுது இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திற்கு கூட முதுகலை தமிழுக்கு அவர் எழுதிய அந்த கணினி தமிழ் தான் கணினி அறிவியல் தொடர்பான வகுப்பில் அவர் எழுதிய அந்த புத்தகம் பாடமாக இருப்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்கிறோம். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர கல்வியினுடைய தேவகோட்டை லேர்னிங் சென்டர் கற்றல் மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்புக்குரிய அவர்கள் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பெருமைமிகு உறுப்பினரும் ஆக ரகுநாதன் ஐயா அவர்கள் எழுதிய மனைவி என்கிற கதையை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நன்றி. என்னுடைய தலைப்பு தோமுசி ஐயாவின் சிறுகதைகளின் மனைவி. மனைவி அப்படிங்கிற சிறுகதையில பார்த்தா ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன் தான் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதை பத்தி ஒரு கதைய பார்ப்போம். மனைவி அப்படிங்கிற கதையில ராமசாமி அப்படிங்கிறவரு இப்ப பார்க்க போறோம். ராமசாமி அப்படிங்கிறவரு வேகமா நடைக்கு தாவி கதவை தட்டுறாரு. ஒரு ராமசாமி அப்படிங்கிறவரு ராமசாமி செல்லம் அப்படிங்கிற 2 பேரோட கான்வர்சேஷன் தான் இப்ப நடக்குது. இதுல ராமசாமி அப்படிங்கிறவரு வேகமா கதவை தட்டி பாக்குறாரு. அதை எப்படி வர்ணனையில சொல்றாருன்னா, ஐயா, தெருவிளக்கின் 25 பவர் விளக்கு மட்டும் வீட்டு கதவை அடையாளம் காட்டும் ஒரு புனித சேவையோட கர்ம யோக சாதகம் செய்து கொண்டு இருந்தது அப்படின்னு ஐயா நம்ம தோமுசி ஐயா சொல்றாங்க. அப்ப ராமசாமிகிட்ட கைக்கடிகாரம் இல்லை. ஏன்னா அத மணியை பார்க்க அந்த நேரம் எத்தனை மணி இருக்கும் அப்படிங்கிறத அவரால் யூகிக்க முடியல. இல்லாட்டினாலும் ஒரு டவுன் பஸ்ஸுக்கு போற கடைசி பஸ் வர்ற வழியில அவனை கடந்து போகல அப்படிங்கிறதுனால மிஞ்சி போனா ஒரு 10-10:30 இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டான். இதுல அவனுக்கு ஒரு கொஞ்சம் திருப்தி, கடைசி பஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. திருப்பியும் அவரு கதவை தட்டுறாரு. மீண்டும் அவன் கதவை தட்டினான். கதவு
கதவை திறக்கிறாங்க. பார்த்தா எதிர்த்தாப்புல செல்லம். செல்லம் அப்படிங்கிறது யாருன்னா ராமசாமியோட மனைவி. தூக்கம் அழுத்தம் கண்ணிமையை விட்டு இறங்காததுனால அவ முகம் ரொம்ப சோர்வா இருந்தது. அந்த சோர்வை காரிகேச்சர் பண்ணி அழுத்தம் கொடுப்பது போல தலைமயிர் வரிசை குலைந்து போயிருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். அசேதன பொருளான அந்த சேலையின் துவட்சியில கூட அந்த சோர்வின் களை தெரிஞ்சது. ராமசாமி ஒரு கலா ரசிகன் அல்ல. ரசிகனாயிருந்தா திருவனந்தலிலும் முகமலந்தொழிலும் அந்த கடை திறப்பின் கலையை அனுபவித்திருப்பான். எனவே சாதாரண வாலிபனுக்குரிய உணர்ச்சியோடு செல்லமாக கன்னத்தை தீண்டிவிட்டு தூங்கிட்டியா அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்படின்னு முனங்கள்லே ஆமோதித்து தெரிவித்துட்டு சோம்பலை முறிச்சா செல்லம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால அந்த ஒரு கான்வர்சேஷன் போகுது. ராமசாமி குழாயடிக்கு சென்று கை கால் எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வரும். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு உடைய கலந்து மாற்றிக்கொண்டான். பிறகு செல்லத்திடம் திரும்பி அதற்குள்ளாவா தூக்கம் அப்படின்னு கேட்கிறான். அப்போதுதான் தூக்கம் கலைஞ்சது மாதிரி கலந்த செல்லம் நாணத்தோடு உள்ளூர நகைத்து கொண்டான். நீ சாப்பிட்டியா அப்படின்னு ராமசாமி செல்லத்தை பார்த்து கேட்கிறார். அப்படின்னு ஒரு ஒத்த வார்த்தையோட சொல்லிடு. சரி, எனக்கு பசி தலையை சுத்துது, போய் சோத்த வையி அப்படிங்கிறாரு ராமசாமி. செல்லம் ஒரு கணம் திகச்சிட்டா. அவ தூக்கம் அந்த திகைப்பில் பறந்து போயிடுச்சு. சாதமா, தண்ணி விட்டுட்டேனே என பரிதபித்தான். ராமசாமிக்கே நல்ல பசி, மேலும் நடந்து வந்த களைப்பு வேற. அத்தனைக்கு மேல முன்கோபம் அவனுக்கு பிறவி குணம். தண்ணி ஊத்திட்டியா? அதுக்குள்ள ஏன் ஊத்துன? கொஞ்சம் பொறுத்திருந்தா என்ன அப்படின்னு கோபமா கேட்கிறான். அந்த வார்த்தை அதனளவுல வலிமை மிக்கதென்று சொல்ல முடியாது. சொல்லுகின்ற பாவனையில தான் வலிமை இருந்துச்சு. ராமசாமி வார்த்தையில கோபம் புதஞ்சு போயிருந்துச்சு. செல்லத்தையும் கண்டிக்க வேணும். இருந்தாலும் அவ சின்னஞ்சிருசு, புதுசு. அவனுக்கும் நல்ல பசி. அவன் ஆத்திரத்துக்கும் ஒரு நிவர்த்தி வேணும். எனவே வார்த்தையின் பாவனைய ரசன கலவைய அவனால கூட யூகிக்க முடியல. செல்லம் ராமசாமியோட குடியும் குடித்தனமா இருந்து கொஞ்ச காலம்தான் ஆகிறது. அதனால அந்த காலத்துக்குள்ளே அவனது குணத்தை அவளுக்கு ஓரளவு அறிஞ்சுதான் வச்சிருக்கான். ஏன்னா அவளது செல்ல கோபத்தை உணர்ந்து அவனை அறிவுறுத்த எண்ணி, நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க நாளியாச்சுன்னா காத்திருக்க வேண்டாம்னு அப்படின்னா. அப்படி என்ன நேரமாச்சு? அவன் குரல் கடுதெடுத்தது. நேரமா? 11 ஆக போகுது. சோறு வேர்த்து விதையா போச்சு. அதனாலதான் தண்ணி விட்டேன். வேணும்னா புழிஞ்சு வைக்கிறேன் சமாதானம் சொல்றான். ராமசாமிக்கு பசி கொடுமை வேற. அந்த நேரத்துல வாதாடவும் நேரம் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு வெந்நீர் பழையது பிடிக்காது. எனவே எரிச்சல் மூண்டு வந்தது. சரி சரி, எதையாவது வையின்னு சலிச்சு போய் சொன்னான். வையி என்பதற்கு பதிலா வச்சு தொலை அப்படிங்கிற வார்த்தை தான் வாயில வந்தது. ஆனா அவன் வெளிக்கொணர்ல. செல்லம் அடுக்கலையில போய் இலைய போட்டா, சாதத்தையும் பிழிஞ்சு வச்சா. ராமசாமி ஒன்னும் பேசாம சாப்பிட உட்கார்ந்தான். சாப்பாடு, அதுல குளிர்ந்து போன சாதமும் குழம்பும் சப்புன்னு இருந்துச்சு. பசிதான். ஆனா அவன் பசி ருசியும் அறியும். சாப்பாடு செல்லவில்லை. சாப்பாடு உள்ள போகல. என்ன சாப்பிடாம பெரிய யோசனை பண்றீங்களே அப்படிங்கிறா செல்லம். ராமசாமிக்கு அப்போது கோபத்தை அடக்கவே முடியல. என்னத்தை சாப்பிடுறது? உன் காரியத்தை மட்டும் வேளைக்கு பார்த்துட்டல்ல, நீ ஏன் பேச மாட்ட அப்படின்னு எரிஞ்சு விழுந்தான். செல்லம் புடலம்பூ போன குணம் பொருந்தியவள். அவள் பூப்பதும் தெரியாது, வாடுவதும் தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கு தொண்டை அடைச்சது. அதுக்குள்ள கண்ணில் சிவப்பு ரேகைகள் துடித்து தெரிந்தன. கண்ணீர் சன்னை கரித்தது. இருந்தாலும் அவ அத வெளிக்காட்டி கொள்ள விரும்பல.
ஆனா ராமசாமிக்கு கண்ணு குருடா என்ன? இந்த சொரணை அப்ப எங்கே போச்சு? அழுதுட்டியா அப்படின்னா. அவ்வளவுதான். செல்லம் குபீர் என்று முகத்தை புதைந்து கொண்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. இனி சாப்பிட்டார் போலத்தான் என முணங்கி விட்டு கையை கழுவினான் ராமசாமி. ஒன்றும் பேசாமல் படுக்கையில் வந்து விழுந்தான். விளக்கை கூட அவன் நினைக்கல. செல்லம் சிறிது நேரத்துல வந்துருவா அப்படின்னு எதிர்பார்த்தான். ஆனா வரல. கூடத்து விளக்கு அணைக்க சுவிட்ச் சத்தம் கேட்டுச்சு. ஒருவேளை கூட்டத்திலேயே படுத்துட்டாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கடிகாரத்தின் வந்து 12 அடிச்சுச்சு. ராமசாமிக்கு அப்போதும் தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுத்தான். நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அவள் ஏன் அழுதா? அவன் சிந்தனை ஒரு நிலையில இல்ல. ராமசாமியை பத்தி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் மாதிரி. என்னன்னா, ராமசாமி ஒரு படித்த வாலிபன். பிஏ பட்டம் பெற்றதும் இடையில ஒன்றிரு மாதம் கூட வீட்டுல சும்மா இருக்கல. கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்துட்டான். வீட்லயும் வசதிக்கு குறைவில்லை. பையன் சம்பாதிச்சு போட்டு தான் வீட்டுல உழவேற்றணும் அப்படிங்கிற நியதி கிடையாது. மேலும் அவன் அப்பா ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தர். எனவே அவர் தாம் பிடிக்க வேண்டிய சிபாரிசை எல்லாம் பிடிச்சு பிள்ளைய வேலையில அமர்த்தினார். எனவே அவன் வேலையில்லா திண்டாட்டத்தினால கஷ்டப்படவோ 4 பேரின் தயவுக்காகவோ கையை கட்டி நிற்கவோ செய்யல. சுருங்க சொன்னால் அவன் வாழ்க்கை அனுபவம் பெறாத பள்ளி புள்ளி என்றாலும் கண்டும் கேட்டும் இருந்த வாழ்க்கை அனுபவம் தான் இது இருந்தது. இருந்தாலும் அவை அவனாக அனுபவியாதவை. எனவே இந்த மாதிரியான வாழ்க்கையில அவன் லட்சியம் பேசும் நவயுவனாக இருந்ததிலும் ஆச்சரியமில்லை. தான் வாழ்வில் சுதந்திரமாக வாழப்போவதாக தன் நண்பர்களிடெல்லாம் சொல்லிட்டு வருவான். அது மட்டும் இல்ல, தான் மணக்க போகும் மனைவிக்கு சகலவித சுதந்திரங்களையும் கொடுக்க போவதா சொல்லி வந்தான். எனவே அவனுக்கு வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்த போது அவன் தனக்கு பிடித்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருந்தான். அவனுக்கு பிடித்த பெண்ணாக இருக்க வேணும்னா எப்படி படிச்சிருக்கணுமா? படித்து விட்டோம் என்ற கர்வத்தை மினிக்கூட தெரியும் நவநாகரிக கொழுப்பமைய அவன் விரும்பல. செல்லம் அவ்வளவாக படித்தவள் அல்ல. இருந்தாலும் ஹைஸ்கூல் வர தொட்டு பார்த்திருந்தார். பிள்ளையின் பிடிவாதத்துக்காக தகப்பனார் அவனை கூட்டிக் கொண்டு போய் எத்தனையோ பெண்களை எல்லாம் காட்டினார். ஆனா விட்ட குறையோ தொட்ட குறையோ ராமசாமிக்கு செல்லத்தை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. தை மாசமும் கல்யாணமும் முடிஞ்சிச்சு. கடிகாரத்தின் மணியை பார்த்தான். 12 அடிச்சிச்சு. ராமசாமி மீண்டும் புரண்டு படுக்கத்தான் செல்ல ஏன் என்னிடம் அப்படி நடந்துக்கிறா? நான் என்ன அவளுக்கு எவ்வளவோ சுதந்திரம் கொடுத்திருந்தும் அவளை ஏன் பணிந்து தணிந்து செல்றா? பயமா? அவனுக்கும் ஒன்னும் புலப்படவில்லை. கல்யாணமான புதிதில் அந்த புதிய இனிய நாட்கள் அவனுக்கு புலகாங்கிதம் ஊட்டத்தான் செய்தன. அப்போது அவன் உலகத்தில் உள்ள மற்றவர்களுடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் எண்ணி பார்த்தான். ஒவ்வொருத்தனும் தன் மனைவியை எப்படி அடிமையாய் நடத்துகிறான். அவளும் மனுஷிதானே. அவனுக்கு அவள் அடிமையா? பெண் ஆணுக்கு அடிமை அல்ல. பின் மனைவியை ஏன் வேலைக்காரியா நடத்துறாங்க, அடிக்கிறாங்க? அதன் பின் வாழ்க்கையில ஒற்றுமை இருக்குமா? ஆனா அவன் தன் தாய்மாமன் வீட்டில் பார்த்திருக்கிறான். அத்தைக்கும் மாமாவுக்கும் ஓயா சண்டை. சமயத்தில் அத்தையின் முதுகு தடித்து போயிரு. இருந்தாலும் அத்தையும் மாமனும் மறுகணமே அந்யோன்யமாகி விடுவார். இருவரும் இதுவரை ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்தது. அப்படியான அவங்க இருவருக்கும் அப்படி அருந்து போகாத பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒட்டுறவு எது? அது மட்டும் அவனுக்கு புரியல. இருந்தாலும் மனைவியை அடிப்பது, அடிமைப்படுத்துவது எல்லாம் காட்டு மிராண்டித்தனம் என்பது அவனோட அபிப்பிராயம். எனவே செல்லம் காலடி வைத்த நாள் முதல் அவன் அவளுக்காக தன் கருத்துக்களை எடுத்து சொன்னான். மனைவி என்ற காரணத்துக்காக அவளை கொடுமைப்படுத்தவோ அடிமைப்படுத்தவோ செய்ய போவதில்லை என்பதுல உறுதியளித்தான். பழைய கர்நாடக பாங்கின்படி அவள் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை. தான் சாப்பிட்ட பிறகுதான் அவள் சாப்பிட வேண்டும் என்ற சம்பிரதாயங்களை எல்லாம் செல்லம் மறந்துவிட வேண்டும் என்று போதித்தான். மேலும் செல்லத்துக்கு ஏதாவது துணிமணி சாமான் எடுக்கணும் அப்படின்னா அவள் இஷ்டத்துக்கு போய் எடுத்துக்கொள்ளலாம் என்று, அவளது சுய நிர்ணய உரிமை எதிலும் தான் தலையிட போவதில்லை என்றும் அறிவித்தான்.
செல்லமும் அவ எல்லாத்தையும் பத்தி போட்டு கேட்டுட்டு அதுபடியே நடக்கலாம் அப்படின்னு தீர்மானித்தாள். பதிர்ச்சொல் கடவாத பார்வை தானே அவள். இந்த ஏற்பாடெல்லாம் குறைந்தது 6 மாச காலம் வரையிலும் ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ராமசாமிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றுதலாகி உத்தரவு வந்தது. ராமசாமி குடும்ப சகிதம் சென்று வேலையை ஒப்புக்கொண்டான். திருச்சியிலேயே வீடு பார்த்து குடித்தனமும் பண்ண ஆரம்பிச்சான். குடித்தனம் ஒழுங்காவே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவன் கொடுத்த சுதந்திரம் தான் சரிவர நடக்கல. எங்க போகணும்னாலும் அவன் அனுமதியை மட்டும் இல்லாம துணையையும் கோரி நின்றாள் செல்லம். ஒரு நாள் இருவரும் துணி எடுக்க சென்றான். செல்லத்துக்கு தான் கடைக்காரன் துணிகளை எடுத்து பரப்பினான். நீலம், மஞ்சள், பச்சை, இன்னும் எத்தனையோ வர்ணங்கள், சிந்தாமணி, மனோன்மணி, ரேடியோ கலவை பெயர்கள். அவனுக்கு இதெல்லாம் ஒன்னும் புரியல. செல்லம் ஒவ்வொரு துணியா பார்த்து போட்டான். பிறகு ஒரு துணியை எடுத்து, என்ன இது உங்களுக்கு பிடித்திருக்குதா அப்படின்னு ராமசாமியை பார்த்து கேக்குறான். நானா கட்ட போறேன், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு ராமசாமி சொல்றார். இதற்கு தானா கேட்டேன், சலிச்சுக்கிட்டு சொன்னான் செல்லம். அன்று அவள் துணி எடுக்கவில்லை. செல்லம் தான் அவசரப்படுத்தி துணி எடுக்க கூப்பிட்டா. பின் ஏன் அவ துணி எடுக்கவில்லை? அவனுக்கும் எதுவும் புரியல. அவள் கட்டக்கூடிய துணி எனக்கும் பிடித்திருந்தால்தான் அவ எடுப்பாளா? அவனுக்காகவா அவ உடுத்துறாள், அவளுக்காகவா இல்லையா அப்படின்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறான். பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கடிகாரம் மணி 1 அடிச்சிச்சு. 1 மணி ஆயிடுச்சு. அவனுக்கு பொய் தூக்கம்தான். புரண்டு போட்டான். அவள் ஏன் அழுதாள்? நான் அவளை அடிமைப்படுத்தி வைப்பதுதான் அவளுக்கு சந்தோஷமா, அல்லது கிளப்ல நடந்த பேச்சுவார்த்தை மாதிரி அவளுக்கு தன் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள திராணி இல்லையா? அவனுக்கு அன்று கிளப்ல நடந்த சம்வாதம் நினைவுக்கு வந்தது. சுதந்திரம் வந்தால் மட்டும் போதுமா, அதை காப்பாற்றுவதற்கு சக்தி வேண்டாமா என்று அவன் நண்பன் ஒருவன் இந்திய சுதந்திரத்தை பற்றி பேசினான். சக்தி இல்லை என்பதற்காக சுதந்திரமே வேண்டாம் என்பாயா என்றான் ராமசாமி. பகீரத தன் பெரும் பிரயத்தனப்பட்டுத்தான் கங்கையை கொண்டு வந்தான். பகீரதன் அப்படிங்கிறது ஒரு கங்காதேவிய கொண்டு வர்றதுக்காக தவத்துல இருந்து தவத்துல இருந்து கங்கையையும் பூமிக்கு வர பூமி கிட்ட வேண்டி வர வைக்கிறாரு. ஆனா பொங்கி பாய்ந்து வரும் அந்த கங்கைய தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி பகீரதனால தாங்க முடியல. அப்போ சிவபெருமான நினைச்சு தவம் இருந்தால்தான் இது அனைத்தும் சாத்தியம் அப்படின்னு பூமாதேவி சொல்லவும், உடனே பகீரதன் என்ன பண்றாருன்னா சிவபெருமான நினைச்சு கடுந்தவம் இருக்கிறாரு. சிவனார் மனம் ஒப்புனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா பகீரதனுக்கு அருள் புரிய திருவுளம் கொண்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சோ அந்த சுதந்திரம் வந்தா மட்டும் போதுமா, அதை காப்பாற்றுறதுக்கு சக்தி வேணாமா அப்படிங்கிற கேள்வி அதோட ஒப்பிட்டு பாக்குறாரு. அவன் நண்பன் இந்த சுதந்திரத்தை பற்றி பேசினதை, சக்தி இல்லை என்பதற்காக சுதந்திரமே வேண்டாம்னு சொல்லுவியா அப்படின்னு ராமசாமி சொன்னதையும் நினைச்சு பாக்குறார். பகீரதன் தன் பெரும் பிரயத்தனப்பட்டுத்தான் கங்கையை கொண்டு வந்தான். ஆனா அவனுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருந்ததா? பரமசிவன் தானே வரவேண்டியது இருந்துச்சு அப்படிங்கிற அந்த கதையோட யோசிச்சு பாக்குறார். ஒப்பிட்டு பார்த்துட்டு புராண கதையை ஏன் உதாரணம் எடுக்கிறார்? நீந்த தெரிந்த வேண்டுமென்றால் நீரில் இறங்காமல் இருக்க முடியுமா? சுதந்திரம் வந்தால் தானே அதை காப்பாற்றவும் தெரியும். வெறும் காற்றில் கை வீசுவதனால் சக்தி பிறந்து விடுமா அப்படின்னு கான்வர்சேஷன் நடக்குது. இப்படி எல்லாம் பேச எனக்கும் தான் தெரியும். எந்த சுதந்திரம் ஆனாலும் சரி, பெண் விடுதலை, தேச விடுதலை, எதுவானாலும் சரி, அதை பொறுப்பவர்கள் வந்த சுதந்திரத்தை காப்பாற்ற தெரிய வேண்டும். இல்லை என்றால் வந்த சுதந்திரம் வந்த வழியே போகத்தான் செய்யும். அதெல்லாம் இல்ல, நான் என் மனைவிக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அவள் அதை காப்பாற்றாமலா இருப்பா என்றான் ராமசாமி. இது ராமசாமிக்கும் அவர் நண்பருக்கும் நடந்த கான்வர்சேஷன். ராமசாமியின் மனம் மீண்டும் செல்லத்திடம் திரும்பியது. இதையெல்லாம் படுக்கையிலே யோசிச்சுட்டு இருக்காரு.
அப்படி என்றால் செல்லத்துக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை காப்பாற்ற அவளுக்கு சக்தி இல்லையா? அவனுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. ஏன்னா இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா மணி 1:30 அடிச்சிருச்சு. 1:30 மணி. செல்லத்துக்கு மட்டும் தூக்கம் பிடித்ததா என்ன? அவளும் புரண்டு புரண்டு தான் படுத்துக்கிட்டு இருந்தான். கல்யாணம் என்றவுடன் அவளுக்கு ஆனந்தம் இருந்தது போல பயமும் இருக்கத்தான் செஞ்சது. அது எல்லா பெண்களுக்குமே உள்ளது. வரப்போகும் புருஷன் எப்படிப்பட்டவரோ, தான் இனி பிறந்த வீட்டை மறந்துவிட வேண்டியதுதானா, அவருக்கே அடிமையாக வேண்டியதுதானா அப்படின்லாம் அவ பயந்ததுண்டு. ஆனால் கல்யாணமான புதிதில் ராமசாமி கொடுத்த வாக்குறுதிகள் அவளுக்கு தெம்பை அளித்தன. ஆனாலும் நடைமுறையில் மட்டும் அந்த சுதந்திரம் அவளுக்கு ஒத்து வரவில்லை. அவள் மனம் அலைப்பாய்ந்தது. அவர்தானே தமக்காக காத்திருக்க வேண்டும் என்றார். என் பாட்டை பார்த்து கொண்டதாக சலித்துக் கொண்டாரே, அவரில்லாமல் நான் யார்? பின் அவர் ஏன் அப்படி பேச வேண்டும்? இந்த நினைவு செல்லம் செல்லம் ராமசாமியை பத்தி யோசிக்கிறார். கணவனும் மனைவியும் அடிமை அல்ல, மனைவியும் கணவனுக்கு அடிமை அல்ல. ஆனால் சுதந்திரம் என்று சொல்லி இருவரும் ஒருவரையொருவர் அறியாமல் பிரிந்துதான் தோன்றியதாக சென்று கொண்டிருப்பதுதான் சுதந்திரமா? நான் பெண், எனக்கு அவர் துணை, அவரின்றி நான் இயங்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் என்னை சுதந்திரமாய் விட்டுவிட்டேன் என்று சொல்லி என்னை விட்டு விலகிச் சென்றால் அப்படின்னு யோசிக்கிறார். செல்லம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அன்னைக்கு துணிக்கடையில உள்ளது இவளும் யோசிச்சு பார்க்கறான். அந்த துணிக்கடையில துணி எடுக்கவே மனம் இல்லை. அவருக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்றாவது என்னை அதை கட்டு இதை கட்டு அப்படின்னு வற்புறுத்தி இருக்கிறாரா? எல்லாம் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டுமா? நல்ல சுதந்திரம் அபிப்பிராயம் கூறுவதால் கூடவா சுதந்திரம் கெட்டுவிடப் போகிறது அப்படின்னு யோசிக்கிறான். நான் அவருக்கு அடிமையாக வேண்டாம், ஆனால் அவரது அன்புக்கு நான் அடிமையாகத்தான் வேண்டும். என்னை நான் அவருக்கு அடிமைப்படுத்த எண்ணும் போதெல்லாம் அவர் ஏன் விலகி ஓடுகிறார்? அடிமையாவதில் ஒரு இன்பமா? இன்பம் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. பக்தர்கள் அடியாராக இருப்பதால் தானே கடவுளுக்கு பாத்திரமாகிறார்கள். இல்லறத்தில் ஒருவருக்கொருவர் அடிமையானால் தானே ஆனந்தம் பிறக்கும். இந்த அடிமை ஆதிக்கத்தினால் வரக்கூடாது, அன்பினால் வர வேண்டும். அன்புக்கு அடிமையா? அப்படி என்றால் அவருக்காக நானும் எனக்காக அவரும் வாழ்வதுதானே சுதந்திரம். இப்படியா இது இப்போது அப்படியா வாழ்றோம்? நானாக வாழ முடியவில்லை, அவராக வாழ்கிறாரா? செல்லம் மீண்டும் புரண்டு படுத்தார். மணி 2 அடிச்சிச்சு. தூக்கம் அவளுக்கும் பிடிக்கல. ராமசாமி 2:30 மணி அடிக்கும் வரை அப்படியே கிடந்தான். அதுக்கு மேல அவனால படுத்திருக்க முடியல. செல்லம் தூங்கியிருப்பாளா? அவள் முணங்கி முணங்கி புரள்வது அவன் காதில் விழுந்தது. தூங்கவில்லை அப்படிங்கிறத நிச்சயித்து கொண்டான். மெதுவா எழுந்து கூடத்துக்கு சென்றான். செல்லம் வெளிமுற்றத்தில் தலைக்கு தலையணை கூட இல்லாமல் முந்தானையை விரித்து கையை அணைத்து கொண்டு படுத்திருந்தார். ராமசாமி அவள் பக்கம் சென்று உட்கார்ந்து தலையை மெதுவாக தடவி கொடுத்தான். செல்லம், அவள் லேசாக முணங்கினாள். இதற்கெல்லாம் அழுவார்களா? நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? அடித்தேனா? இந்த வார்த்தைக்கு அப்படி இப்படி அழுதால் என்ன? இழுத்தார் போல் பேசினான். செல்லத்துக்கு என்ன தோன்றுதையோ தெரியல. பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாம ராமசாமி மடியில குப்புறப்படுத்து தலையை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்தார். ராமசாமியின் உடம்பு பதறியது. உனக்கு நான் என்ன குறைவு செய்தேன்? சகல சுதந்திர பாக்கியத்துடன் தானே பராமரித்து வருகிறேன் அப்படின்னு மெதுவா சொன்னான். உங்கள் சுதந்திரமே எனக்கு வேண்டாம். என்ன அப்படின்னு முழிக்கிறான் ராமசாமி. நான் உங்களுக்கு அடிமை. ஆமாம், உங்களுக்கு நான் அடிமை என வெடித்து கொண்டு சொன்னால் செல்லம். அடிமையா? ஆம், உங்கள் அன்புக்கு நான் அடிமை, உங்கள் லட்சியத்துக்கு அல்ல அப்படின்னு செல்லம் சொல்றான். நீ சொல்றது அப்படின்னு இழுக்கிறான். இழுத்த மாதிரி கேட்கிறான் ராமசாமி. என்ன சொல்ற? நீ சொல்றது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது, என்ன உங்கள் மனைவியாக நடத்துங்கள் அப்படின்னு கத்தினான் செல்லம். ராமசாமி ஒரு கணம் திகைத்து உட்கார்ந்தான். மறுகணமே அவனுக்கு ஏதோ உண்மை புலப்பட்ட மாதிரி இருந்தது. என் லட்சியம் எதிர்கால கனவு. செல்லம் கடந்த கால கலாச்சாரத்தில் ஊறி போன பாரத பெண். இதுவோ நிகழ்கால நடைமுறை. அப்படியானால் நான் இன்றைய நடைமுறைக்கு தக்கவாறு இறங்கி வர வேண்டுமா?
அப்போதுதான் செல்லம் முன்னேறி வர முடியுமா, முன்னேறி என்னை எட்டி பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். அவருக்கு மனசுக்குள்ள என்ன அழகு ஓடுது. அன்று முதல் செல்லம் ராமசாமி வரும் வரை சாப்பிடுவதும் இல்லை. ராமசாமியும் செல்லம் இன்னும் சாப்பிடாமல் இருப்பாளே என்ற தவிப்போடு நேரத்தோடேயே வீட்டுக்கு வர தவறுவதும் இல்லை. இப்படியா கதையை முடிச்சிருக்காரு. நன்றி. நன்றி உடம்பு மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். இன்றைக்கு இணைந்த நம்முடைய பொன் ஏழுமலை தோழருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு இணைஞ்சிருக்கு, ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. பின்னூட்டத்தை சிவசுப்பிரமணியன் தோழர் தொடரும். சிவசுப்பிரமணியன் தோழர் இருக்கீங்களா? சிவசுப்பிரமணியன் தோழர் இல்லைன்னு இல்லை. நன்றி. அரச்சொல்லியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி நிறுத்தி நிதானமா ரொம்ப அழகா சொன்னாங்க. ராமசாமி கேரக்டர் வரும்போது அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாங்க. அடுத்து மனைவி கேரக்டர் வரும்போது அவங்க பேசுற அந்த வார்த்தைகளை அப்படியே சொன்னாங்க. ரொம்ப அழகா சம்பவங்கள் எதுவுமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இல்ல, அழகா அடுத்தடுத்து நல்லா சொன்னாங்க. குரல் அருமை, ரொம்ப அமைதியான முகம், பொறுமையா சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இந்த கதையோட கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் குடும்பம். அந்த குடும்பம்ன்ற நிகழ்வு நம்ம தலைமுறையோட முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் கல்யாணமும் பிடிக்கல, நடத்துற விதம், அதுக்கு குடும்பம் நடத்துறதும் பிடிக்கல. டிவில எல்லாம் ஹஸ்பண்ட் சாருங்குதுவோ, வாடா போடாங்குதுங்க. என்னத்த மீடியாவும் கலாச்சார சீர்கேடா போச்சு. குடும்பத்தையும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாடா போடா நிக்கிறது, நீ என்ன சொல்றது, நான் சம்பாதிக்கிறேன். அழகான அந்த எனக்கு வரிகள் அவங்க சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட அன்புக்கு தான் நான் அடிமை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. அதுதான் குடும்பம். மனைவினா அப்படிதான் இருக்கணும், கணவனும் அப்படித்தான் இருக்கணும். ரொம்பலாம் சலுகை கொடுத்துடக்கூடாது பெண்களுக்கு. என்னை கேட்டா பெண்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்துட்டாங்களோன்னு கூட நினைக்கிறேன். ரொம்ப பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அது ஆடை வரைக்கும் நிக்குது அந்த சுதந்திரம். கண்ணு கூசுது, எங்களுக்கே கண்ணு கூசுது. நம்ம ஆண்களையே குறை சொல்லிட்டு இருக்கோம். தவறு. ஆண்கள் தவறு செய்யறதுக்கு பெண்களும் காரணமாக இருக்கிறாங்கன்றத மறந்துட்டு எல்லாரும் கொடி பிடிக்கிறோம். கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்கணும். பெண்கள் செய்தோம். அந்த பெண்களை பொம்பளை பிள்ளையோ பையனோ வளர்க்கும் போதே நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள் சுதந்திரம்ன்ற பேர்ல அந்த அன்பாதின்னா, அது நான் இப்படிதான், இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போ, உன் வழியை நீ பார்த்துக்கோ, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. அதுல அந்த அத்தை கேரக்டர் அடிச்சு பாரு, முதுகு வீங்கிடும், கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அந்யோன்யம் ஆயிடுவாங்க. அது குடும்பம். அது அழகான குடும்பமும் கூட. அதுலதான் கணவன் மனைவி அந்யோன்யம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு. அவர் அடிப்பாரு. ஆம்பளைங்க அந்த காலத்துல மனைவியை சக்கையா அடிப்பாங்க. ஆனா தான் மனைவியை ஒரு நாள் கூட யார் வீட்லயும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ இல்லைன்னா தனக்கு கை ஓடாது, கால் ஓடாது. அவ வீட்டுல இருக்கணும், என் கண்ணு முன்னாடி இருக்கணும். அப்படி ஒரு பாசம். அதுதான் வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கதை அழகான ஒரு குடும்பத்தை அப்படியே எனக்கு ரொம்ப அந்த கேரக்டர், மனைவி கேரக்டர் பிடிச்சிருக்கு. தாம் புருஷன் நம்மள கேள்வி கேட்கணும், தன்னை கொஞ்சம் அதிகாரம் பண்ணணும்ன்றதா விரும்புறா. கணவன் தன்னிடம் அதிகாரம் செய்யணும்னு அவ ஆசைப்படுற ஒரு மனைவிய பாருங்களேன். இந்த காலத்து பெண்கள்லாம் அந்த கதையை படிக்கணும். இருக்காங்க சில கொஞ்சம் பெண்கள் இருக்காங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. எப்ப பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்பவே கொஞ்சம் இதுல தலை தூக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு.
அதுல வந்து பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. தவறான வழிகாட்டுதல்களை பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அழகான குடும்பம் இன்று சிதைந்து கொண்டு வருகிறது. அத கொஞ்சம் சரி பண்றதுக்கு அமைப்புகள் எல்லாமே இது பண்ணும். குறிப்பா மீடியாவை திருத்தணும். மக்களை திருத்துறது அப்புறம், மீடியாவை முதல்ல திருத்தினாலே 50% சரியாயிடும். அந்த அளவுக்கு இருக்கு. அருமையா கதை சொன்னீங்கம்மா. நீங்க சொன்ன கதை வந்து உங்க குடும்பத்துக்கு பொருத்தமான ஒரு கதையாவே கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க எப்படி அந்யோன்யமா ஒரு அன்பான ஒரு குடும்பமா இருக்கீங்க. இன்னைக்கு பாப்பா பையன் கூட இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த இதுல. அதுக்கேத்தாம பொருத்தமான ஒருத்தர் பொருத்தமான கதையை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. சொன்ன விதம் அருமை, சொன்ன கரு அதுவும் அருமை. நிறைவா இருந்துச்சு. மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி தோழமையே. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கல நம்ம சிவசுப்ரமணியன் தோழர் தான் தொடங்குவாங்க. கூப்பிட்டு ரொம்ப நேரம் கூப்பிட்டேன், காணங்க வந்து அரசலியம்மா கூப்பிட்டேன். பரவாயில்ல, அவங்களுக்கு தொடர்பு துண்டிச்சு மறுபடியும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி. சிவசுப்ரமணியன் தோழர் தொடங்குங்க. அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கேக்குதா? கேட்கிறது. சரி. இன்னைக்கு மனைவிங்கிற தோமுசி ரகுநாதன் கதையை சொன்ன திருமதி மேகலா முருகன் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. தெளிந்த நீரோடை போல ரொம்ப யதார்த்தமா கதையை சொல்லி முடிச்சிருக்காங்க. அவங்க குடும்பம் இலக்கிய குடும்பம். அவங்க ஒரு இலக்கிய இணையர். இந்த அருமையா கதை சொல்றதுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? ரொம்ப அருமையா சொல்லி கதை சொன்னாங்க. அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவனுக்கு ராமசாமிக்கு பசி முன்கோபம் 2 வந்துருது இருக்கு. அதனாலதான் அவன் தன் நிலையை மறந்து விடுகிறான். அதனால வாயிலிருந்து வார்த்தைகள் அப்படியே அடக்கிக்கிட்டுதான். வையி அப்படிங்கிறது இப்ப வச்சு தொலை அப்படிங்கறத சொல்ல வந்தவன் வையி அப்படின்னு சொல்லிட்டுதான். இந்த மாதிரி அது ரொம்ப நுட்பமாக கதை எழுதியிருக்கிறார் தோமுசி வந்து ரொம்ப நுட்பமாக. அதாவது ராமசாமி வந்து பட்டதாரி ஆனாலும் தோமுசி எப்படி குறிப்பிடுதாரு, அனுபவம் இல்லாத பள்ளி குழந்தை மாதிரி, அனுபவம் இல்லாத பள்ளி குழந்தை மாதிரி. அவன் அந்த காலத்து பெண்கள் வந்து சுதந்திரம் எவ்வளவு கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அடிமையாக வாழ்வதற்கே விரும்புவார்கள். அந்த காலத்து பெண்களை வச்சு இவர் கதை எழுதியிருக்கிறார். இந்த காலத்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்க தேவையில்லை, தாங்களே எடுத்துக்கொள்வார்கள். அந்த புடலம்பூவை சொல்றாப்புல, அன்புக்கு புடலம்பூவை சொல்றாப்புல. திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு, மலரின் மெல்லிதை காமும் சிலரதன் செவ்வி தலைப்படுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த பூ மாதிரி பெண்கள் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா ஊமையோட சொல்லி இருக்கிறாரு. பிறகு மாமா வந்து அத்தைய அடிச்சதுல அத்தைக்கு முதுகு தடிச்சு போச்சு. உடம்பு வீங்கணும் அப்படின்னா ஊட்டச்சத்து கொடுத்து வீங்க வைக்கணும் மனைவியை. அது ரொம்ப ரசிச்சு அரசியலியமா சொல்றாங்க. அது அந்த வந்து பெண்களுக்கு அந்த ரத்தத்திலே ஊறி இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் எனக்கு சொல்ல தோணல. அதை விரும்புறாங்க. ஆனாலும் இவ ராமசாமி வந்து செல்லத்திட்ட இன்னும் கொஞ்சம் பக்குவமாக இதமாக நடக்க வேண்டும். அது நடக்கல. அதாவது ஜவுளி கடைக்கு போனா சேலைய கணவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த சேலை நல்லா இருக்கு, இது உனக்கு ரொம்ப அருமையா இருக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்கணும். அந்த பாராட்டும் குணம் வந்து ஆண்கள்கிட்ட வேணும், ஆண்கள்கிட்ட இருக்கணும். இன்னைக்கு வச்ச சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கு, இத மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு ஏதாவது பாராட்டணும். அது பாராட்டும் உள்ளத்திலிருந்து வரணும். உதட்டளவுல இது வருது பாராட்டு கிடையாது, உள்ளத்தளவுல வருதுதான் பாராட்டு. ஆனா இன்னும் இந்த காலத்திலேயும் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்றேதான் சொல்ல தோன்றுகிறது. ஏன்னா இப்ப பத்திரிகை செய்திகள் வர்றதை பார்க்கும்போது ரொம்ப வரதட்சணை கொடுமை. அந்த பெண்ணை வந்து பெற்றோர்கள் போய் பார்த்துருக்கணும்.
அதனாலதான் அது இப்போ பெற்றோர்களும் போய் இப்ப 2 வார்த்தை பேசாம இருந்ததுனாலதான் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டா. இப்படி ரொம்ப இதா இருக்கு. பெண்களின் நிலை கவலைக்கிடம். பெண்களின் நிலை இன்றைக்கும் ஐசியூல இருக்க மாதிரி தான் கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மகாலட்சுமி தோழர். கலை இலக்கிய பெருமன்ற தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். இன்றைய கதை சொல்லி ஒரு கணினித்துறையில முனைவர் பட்டம் பெற்ற மேகலா முருகன் அவர்கள் அவங்களோட முகத்தை பார்க்கும் போதே அப்படி ஒரு அந்யோன்யமா நல்ல ஃபெமிலியரா இருக்கு. அதாவது நம்ம அவங்க கூட க்ளோஸா பேசின ஒரு இது இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு கதையா நல்ல ஒரு அர்த்தத்தோட அப்படியே புரியுற மாதிரி குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி நல்லா அழகா சொல்லியிருக்கீங்க மேகலா, வாழ்த்துக்கள். அடுத்து இந்த கதையில என்ன அப்படின்னா, இது ஒரு பிக் பாஸ் மாதிரி போயிட்டே இருக்கு. இத்தனை மணிக்கு அப்படின்ட்டு அந்த அன்றைக்கே அந்த பிக் பாஸ் அன்னைக்கே புதுமைப்பித்தன் ஆரம்பிச்சிட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லா ரசிச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து எனக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு அதிகமா பெண்களை அப்படியே கட்டுக்கோப்பா வச்சிருக்கீங்க அல்லது ஃப்ரீயா விட்டுறீங்க. புதுமைப்பித்தன் பாத்தீங்கன்னா பால்வண்ணம் பிள்ளையில அப்படி எழுதியிருப்பாரு. இவர் தோமுசி இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து இதை எப்படி அந்த மென்மையான அந்த செல்லத்துக்கு எப்படி அதை கையாள தெரியல. இது இப்படி எதுக்கெடுத்தாலும் அழுகக்கூடாது. உடனே அழுதா அது அவங்களுடைய வீக்னஸ் ரொம்ப மனதளவுல பாதிப்பு ஏற்படும். உடனே அழுது தன்னுடைய காரியத்தை சாதிக்கிற மாதிரி கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவங்களுக்கு அதை கையாள தெரியல, சரியா தெரியல. நம்ம கொடுத்துருக்காங்க இந்த சுதந்திரத்தை ஒரு அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அது தெரியாமத்தான் ரொம்ப அல்லாடுறாங்க, மனதளவுல பாதிப்பு ஏற்படுது. இருந்தாலும் ஒருத்தருக்கு அந்த ஒரு இதுல தன்னுடைய பெண்மானுக்கு சுனை நீரை காட்டி அது குடிக்கிற மாதிரி இது பாவனை செய்யும் இல்லையா, அந்த ஒரு கதை தான் இங்க ஞாபகத்துக்கு வருது. அவ்வளவு அழகா அந்த 2 தம்பதிகள் அவ்வளவு அழகா ஜார்னி பண்றாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஒரு பாகீரதனுடைய தவம் அந்த கதையை வர இடையில அந்த தோமுசி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறத அருமையா இருந்தது. அந்த துணி எடுக்க சொல்லும்போது, என்னைக்குத்தான் நீங்க என்னதான் சாப்பாடு விட்டாலும் நல்லா இருக்குன்னு யாராவது இது வரைக்கும் புகழ்ந்திருக்கீங்களா? ஐயா சொன்ன மாதிரி சிவசுப்பிரமணிய ஐயா மாதிரி எதை போட்டாலும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு இன்றைய அந்த காலகட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த சுதந்திரம் கொடுக்கல அப்படிங்கிறாரு. சுதந்திரம் நிறைய கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பயன்படுத்துறவங்க இருக்காங்க, அதை கெட்ட வழிக்கு பயன்படுத்துறவங்க இருக்காங்க. அதனாலதான் அந்த இதுவும் அதேதான், அந்த தெரியாத்தனம். இது இப்படி பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலை இன்னும் அந்த பெண்களுக்கு இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. அது வரைக்கும் ஆண்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப அழகா இருந்தது மேகலா, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய பணி தொடரட்டும். வாழ்த்துக்கள் பாப்பா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பொன் ஏழுமலை தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த நேரத்துல நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு நன்றி நன்றி. உங்க நேரத்துல. அதனால நான் தலைப்புகளை பார்த்து தான் நிகழ்ச்சிகளை தெரிவு பண்ற ஒரு நிலைமையில இருக்கிறோம். அவ்வளோ நிகழ்ச்சிகள் வருது. இன்னைக்கு இந்த தலைப்பு தான் என்னை எங்க இழுத்துக்கிட்டு வந்தது, மற்றதை கூட ஒதுக்கி வச்சுட்டு. ஏன்னா இது இன்றைக்கு வாழ்க்கை நிலைக்கான அவசியமான ஒரு தலைப்பு. அதை பத்தி அந்த காலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத பார்க்க முடியுது. இதுல திரு மேகலா முருகன் ஒரு இலக்கிய இணையர்னீங்க. அதனால அவருடைய சொல்லாடல், மொழி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது கணினி துறையை சேர்ந்தவர்ன்றதுனால அந்த கட்டமைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதில் தெரியும், நான் பொறியாளர்ன்றதுனால சொல்கிறேன், லேடர் டயக்ராம் போடுவோம், ப்ரோக்ராமிங் எழுதுவாங்க. அப்போ அதை எப்படி எழுதும்போது அந்த கட்டமைப்பு மனசில் பதிவாயிடும். அது மாதிரி இந்த கதையை ரொம்ப சிறப்பாக கட்டமைச்சு அந்த சொல்லாடல்களோட நல்லா சொன்னாங்க. இதில் பேசின 2 பெண்களுமே பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது வெளிப்படை தோற்றம். அது உண்மையாகவே இருந்தாலும் கூட இந்த சமூகத்தினுடைய சூழல் மாறும் பொழுது இது நடந்தே தீரும்.
நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பேசிக் யூனிட் அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் யூனிட்டே என்னன்னா, இண்டிவிஜுவல். அதனால அவங்க எந்த சட்டம் இயற்றினாலும், ஒரு தனி மனிதரின் சுதந்திரம் பாதிக்காத அளவுக்கு அவங்க சட்டத்தை இயற்றுவாங்க. ஆனால் இந்தியாவுல வந்து அந்த பேசிக் யூனிட்ன்றது வந்து ஃபேமிலி. அந்த ஃபேமிலிய வச்சு தான் இன்கம் டாக்ஸ்லேருந்து மற்ற சட்டங்கள்லாம் ஃபேமிலின்றத வச்சு தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இங்க நடந்திருக்குது. ஃபேமிலிய வச்சு நடக்கிறதுல நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கூட அந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கிற குடும்பத்தினுடைய சிக்கனம், சேமிப்பு என்பது முதலீடுக்கு உதவுன்றாரு. எப்படி பாருங்க? குடும்பத்துடைய சேமிப்பு சிக்கனம் முதலீடுக்கு உதவுன்ற மாரி. இது வந்து ஒரு மோசமான விளைவு. இது மாரி இருக்கு. இப்போ குடும்பத்துக்கு வருவோம். குடும்பத்தில இந்த 2 பெண்கள் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. அது என்னுடைய கருத்து என்ன சொல்றேன் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு குடும்பத்தில வந்து அன்பு இருக்கலாம். அன்பு இருக்கணும். அதே நேரத்தில அறிவும் இருக்கணும். 2 இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அதில தான் வந்து நல்லது இருக்க முடியும். இந்த 2மே மாறி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அத ஏதோ ஒரு பக்கத்தில புழுக்கம் வந்துரும். ஆணுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுன்னா, பெண்ணுக்கு புழுக்கம் வரும். பெண்ணினுடைய ஆதிக்கம் அதிகம் இருந்ததுன்னா, ஆணுக்கு புழுக்கம் வரும். அப்ப வந்து அது நல்ல மன வாழ்க்கையா இருக்காது. அதனால இது 2த்துக்கும் இடைப்பட்ட நிலையில அதாவது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில, "தேர் இஸ் a vast difference between a discussion and an argument"ன்னுவாங்க. ஆர்கியுமென்ட்ன்னு வந்தா நம்ம ஜெயிக்கணும்னு தான் தோணும். ஆனால் டிஸ்கஷன் கலந்துரையாடல் அப்படின்னு வரும்பொழுது, அதுல எடுப்பதும், கொடுப்பதுமான சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குடும்பத்தில எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதான ஒரு முடிவு வந்து சேர்ந்து எடுப்பாங்க. அப்படி சேர்ந்து எடுக்கும் பொழுது, அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். இதுல வந்து ஆண் அறிவாளியா, பெண் அறிவாளியான்னா சொல்ல முடியாது. சில குடும்பங்கள்ல வந்து பெண்ணே அறிவாளியா இருக்கிறாங்க. சில குடும்பங்கள் ஆண் அதிகம். ஆனா ஆண் அறிவாளியா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏன் இருக்குதுன்னு சொன்னா, அவங்க வெளியில நெறைய போயிட்டு வர்றதுனால, அவங்களுடைய அனுபவங்களும், பட்டறிவும் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவை செழுமையாக்குது. பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறதுனால, அவங்களுடைய பார்வை வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கு. அது அவர்களுடைய தவறு இல்ல. அவர்களை வைத்திருக்கின்ற சூழல் அப்படி. அது மாதிரி அவர்கள் வேலைக்கு செல்லும் பொழுது, பெண்கள் அவர்கள் தனக்கான உரிமையை அவங்க தேடுகிறார்கள். அதுல பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு, அவங்க வந்து எதோ கட்டவிழ்த்து விடப்பட்டு ஆடுகிறார்கள். அப்படின்றது ஒரு சிறு இது இருக்கும். சிறு அ கு குழு இருக்கும். ஆனால், படிக்காத பெண்கள்லயே எவ்வளவு அடாவடித்தனமான, ஆதிக்கமான பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுங்களா? என்னுடைய அக்காவே அதுக்கு ஒரு சாட்சி. என் மாமா வந்து அவங்க பெரிய அம்மா பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க அக்கா அவ்வளோ அடாவடியான ஆளு. எங்க அக்கான்னா அவங்க நான் சொல்றது 30, 40 வருஷத்துக்கு முன்னாடியே. அது மாதிரி சரிக்கா. எந்த ஒன்றிலயும் வந்து அ ந க கெட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பகுதி தான். பெரும்பகுதியும் நல்லவங்க. அதனால இப்ப இன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க இன்னைக்கு பொண்ணுங்க வந்து கணவனா வாடா போடான்னு பேசிக்குதுங்க அப்படின்னு. அதுல ஒண்ணும் தவறு இல்ல. எனக்கு தெரிஞ்சவரைலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அந்த சமத்துவன்றத அவங்க அப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நான் அத எடுத்துக்கிறேன். அதே நேரத்துல அவங்கள் கருத்து ரீதியான கலந்துரையாடல் எந்த விதமான ஆதிக்க மனப்பான்மையும் இல்லாத அளவுக்கு இருக்குதா? அப்படின்றது தான் இங்க கேள்வி. அவங்களுக்கு என்ன மாரி மனநிலை வரணும் அப்படின்னா, நம்மில் யார் அறிவானவர்களோ, யாருக்கு துறை அறிவு இருக்கிறதோ, அவர்கள் சொல்லுவதை மற்றவர்கள் சிந்தித்து ஏற்றுக்கொள்வதும், அப்படி தேவைப்பட்டால் விளக்கம் கேட்பதுமான ஒரு அ நிலைப்பாடு இருக்கணும். அது பேரு தான் குடும்பம். அந்த மாதிரி எந்த யார் இதில் ஆதிக்கம் செலுத்தினாலும் அது தவறு. இப்ப உடை சொன்னாங்க. இப்ப நான் வந்து எனக்கு திருமணம் ஆனதுலேருந்து நான் நான் துணியே எடுக்கறதில்ல. நான் அந்த இடத்துக்கு கூட போக மாட்டேன். அவங்க என்ன கொண்டாந்து குடுக்குறாங்களோ அத போட்டுப்பேன். அது நல்லாருக்கும். ஆனா நல்லாருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் இந்த நிறம் சார்ந்து இதுக்கு அது வரும். அது நல்லாருக்கும். அதுக்கு இது நல்லா இதெல்லாம் தெரியாது எனக்கு. அவங்க குடுக்குறத போட்டுப்பேன். ஆனா அது ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க, "நல்லா இருக்குது" அப்படின்னுவாங்க. அது மாதிரியான அந்த அன்பு சார்ந்த, அறிவும் கலந்த அன்புன்னு மட்டுமே நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா, அது பெரும்பாலான இடங்கள்ல அன்புன்றது அடிமையில தான் போய் நிக்குது. அது கூடாது. அன்புடன் அறிவும் கலக்கும்போது, சரியான விதத்தில் கலக்கும் பொழுது, அங்க தான் வந்து முழுமையான ஒரு தெளிவு ஏற்படும். அப்பதான் வந்து குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில நம்ப சிந்திக்கணும். கால மாற்றத்துக்கு ஏற்ற மாரி அதுக்கு முன்னாடின்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அதனால நான் சொல்றத நீ கேட்டுக்கோன்னு சொல்லலாம்.
இப்போ அப்படி கிடையாது. வெளிய போறாங்க, வேலை பண்றாங்க. 2வது நம்ப சில பேர் தப்பா சொல்லுவாங்க இந்த சீரியல்கள பத்தி. சீரியல்கள் வந்து கெட்டதையும் குடுக்குது, இல்லன்னு சொல்லல, வில்லத்தனத்தையும் குடுக்குது. அதே நேரத்தில பெண்களுடைய மூளைய கிளறி விடுற வேலையும் செய்யுது. அதனால அது பல பரிமாணங்களுடைய பயிற்சி கூடமாக, இல்ல கல்விச்சாலையாக, இன்றைக்கு நெறைய டிவியே வந்து உங்களுடைய கொ ந அ ந என்னது நடுக்கூடத்தில் கொண்டு வந்து கொட்டுது. அதனால பெண்களுக்கு அது வழியாவும் அறிவு வளருது. அதனால அன்பும், அறிவும் கலந்த இணையர்களின் வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதுதான் குடும்பமாக இருக்கும். காலத்துக்கேற்ப நாம் நம்முடைய பழைய மரபுகளை மீறித்தான் செயல்பட வேண்டியிருக்கிறது. அது தவறல்ல. ஒட்டுமொத்தமாக கடைசியில் குடும்பத்தில் சூழல் எப்படி நிலவுகிறது என்பதே அவர்களுடைய நடைமுறையின் கருத்தின் வெளிப்பாடாக இருக்க முடியும். அப்படித்தான் சிந்திக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. ரேவதி சகோதரி, அம்மா சகோதரி. மதிப்பிற்கு அன்பிற்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேகலா முருகன் தோழர் அவர்கள் மிக அருமையாக கதையை கூறினார்கள். இந்த குடும்பமே இலக்கிய குடும்பம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபிக்கிறீங்க. அதிகாரம் 36 மெய்யுணர்தல் அதிகாரத்தை நீங்க திருக்குறள்ல கணினி துறையோட ஒப்பிட்டு உரைப்பொழிவு செய்த அந்த முறை மிக அருமையாக இருந்தது. இப்ப இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ராமசாமி செல்லம் கேரக்டர் மாதிரிதான் நாங்க. அவர் பாலத்தோழர் சொல்வாரு, நான் ஆணாதிக்கத்தை தீண்டி பேசுறேன்ட்டு. நான் ஒரு சின்ன நிகழ்வை மாத்திரம் உதாரணத்துக்கு 2 சொல்றேன். இந்த சாப்பாடுல தண்ணி ஊத்துற செய்தியை சொல்றேன். எங்க வீட்டுல ஒரு எங்கேயாவது வெளியே போறதுக்கு ரொம்ப அதிகாலையில போயிட்டாங்க அப்படின்னு நான் மத்தியான நேரத்துக்கு எனக்கு கஞ்சி மாத்திரம் போட்டுக்கிறேன். வர கஞ்சியா ஏதோ ஒண்ணு. நைட்டு வருவார்ல, நம்ம இட்லி ஊத்திக்கிருவோம் அப்படின்னு நான் மனசுல ஆயத்தமா இருக்கும்போது ஒரு 8 மணி போல எனக்கு ஒரு மெசேஜ் வரும். வர 10 மணி ஆகும், கஞ்சி போட்டு வைக்கவும் அப்படின்னு. சரி, இன்னும் ஒரு ஆள், நமக்கு ஒரு ஆளுக்கு இட்லி, அவருக்கு கஞ்சியா, 2 பேருக்குமே இட்லி போடுவேன், கஞ்சி போட்டுருவேன். ஒரு 9, 9:30 போல செய்தி வந்துடும், நான் இரவு உணவு சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு. அப்ப நான் அதுக்கு போடுவேன், என் தலையெழுத்து, மத்தியானமும் கஞ்சி குடிச்சு இப்பயும் கஞ்சி குடிக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு அப்படி நான் எழுதினேன். உடனே அவரை வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னப்ப, வருந்தி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் போட்டேன். அவங்க வெளியில போகும்போது நான் போன தொந்தரவு தர மாட்டேன். இதுதான் முக்கியம்னா மாதிரி அவங்க எங்க தம்பி தங்கச்சிகிட்ட சொன்னா அதுக்கப்புறம் ஒரே சிரிக்குதுங்க. இப்ப ரொம்ப நீ வாட்ஸ்அப்ல அப்படியேட்டா இருக்கக்கா, நீ போடுற அப்படின்ட்டு. 2வது, இந்த கலர்ஃபுல்லான ஜவுளி கடை நான் போனதே கிடையாது. சின்னதுல அப்பா கூப்பிட்டு போக மாட்டாரு ரொம்ப. அப்ப எல்லாம் இந்த மாதிரி ஜவுளி கடைகள் கிடையாது. இங்க திருமணம் முடிச்சு வந்த பிறகு அவங்க எடுத்துட்டு வந்து தாரதான் கட்டிக்கிருவோம். நான் ரீசெண்டா இப்ப 1 மாசத்துக்கு முந்தி திருநெல்வேலி போயிட்டு வரும்போது ரோட்டு மேல செல்வரத்தின ஜவுளி கடை பெருசா கட்டடமா இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு நாளைக்கு இந்த கடையை வேடிக்கை பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. நீ இதுல சேல்ஸ் பொம்பளையா சேர்ந்துக்கோ அப்படின்னாரு. டீச்சரா வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுத்தது காணாது, நான் உங்களுக்கு சம்பாரிச்சு தரேன் ஆனா அவர் உடனே சொன்னது எனக்கு சிரிப்பாதான் வந்தது. அதுக்காக அவருக்கு அடிமையா வைக்கல நான். ஆனா என் தங்கச்சியே எல்லாம் சொல்லுவாங்க, நீ அடிமையா இருந்தே சதம் கண்டுட்டாக்கா, நீ அடிமையா இருந்தே இன்னைக்கு எங்கடி சதம் இருக்கும் அப்படி சொல்லி கிண்டலா. இந்த அளவு எனக்கு பேசுறதுக்கு சுதந்திரமா அவங்கதான் தந்துருக்காங்க. நான் கேட்டேன், சொல்லட்டுமா அப்படின்னு. சொல்லு தாராளமா சொல்லு, நீ நினைக்கிறத சொல்லு அப்படின்னு. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அந்யோன்யமா நடந்துக்கிட்டா ஒரு சண்டையும் வராது அப்படிங்கறதுதான். அதே மாதிரி அந்த மாமா அத்தை கேரக்டர்ல அவ அடி வாங்கினா அப்படின்னு போட்டுருக்கு, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு ஒரு பழைய பாட்டு நமக்கு தெரியும். பசி வந்தா 10ம் பறந்து போகும்பாங்க. அந்த பசி வந்ததுமே அந்த ராமசாமிக்கு பொறுமை பறந்து போயிடுச்சு. அடுத்த ஆளா பசி ருசி அறியாது அப்படிம்பாங்க. நல்ல உண்மையான பசினா அவன் தண்ணி சோறுனாலும் சாப்பிட்டுருக்கணும். அவன் வர்றது ரொம்ப லேட்டா வந்துட்டு சோத்துல தண்ணியும் ஊத்திட்டுன்னு அந்த பொம்பளைய வதைக்கிறது அது தப்பு. அந்த லாஜிக்கை இந்த ஆம்பளைங்க உணர்ந்தால் அது போதும். இது நான் ஆண்களை குற்றம் சொல்லி சொல்லல, அவங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறது மட்டும்தான். கடைசியில ஒரு வரி அவ சொல்றா, நான் அன்புக்கு தான் நான் அடிமை, உங்க லட்சியத்துக்கு நான் அடிமை கிடையாது அப்படின்னு. நான் அந்த இதெல்லாம் கேட்ட பிறகு அவன் யோசிச்சு நேரத்தோடு வீட்டுக்கு வர தவறுவதில்லை அப்படிங்கறதோட அந்த கதையை முடிச்சிருக்காங்க. எல்லா ஆம்பளையும் இது மாத்திரம் புரிஞ்சுக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி. ஒரு எச்சரிக்கையோடு நிறைவு செய்த எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள். இது நல்ல விஷயம்தான். சரி, நல்ல போவோம். அடுத்து முனைவர் ராஜாமணி அம்மா. வணக்கம். வணக்கம் தோழர்களே. கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஹலோ,
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. முனைவர் ராஜமணி அம்மா சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை மிக சிறப்பாக இருந்தது. சொல்லிய விதமும் உங்களுடைய மனைவி அவர்கள் மனைவி என்ற தலைப்பிலே சொன்ன கதை மிக மிக அருமை. நிறைய பேர் இதுக்கு பின்னூட்டம் கொடுத்தாங்க. பொன் ஏழுமலை தொடர் அவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. முதல்ல சொன்ன தோழி கூட பெண்கள் உடையை பற்றி நிறைய சொன்னாங்க. பெண்கள் உடையில மாற்றம் வந்த மாதிரி இப்ப நம்ம பல இடங்கள்ல ஆண்களுடைய பசங்களுடைய உடைகள்லயும் மாற்றம் பார்க்கிறோம். வாலிப குழந்தைகள் எல்லாம் பழைய மாதிரி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இந்த பேருந்துகள்ல இந்த அதுவும் ட்ரெயின்ல பார்க்கும் பொழுது பார்த்தா நிறைய அந்த பசங்களும் ஒரு மாதிரி தான் இருக்கிறாங்க. அது அவர்களுடைய பார்க்குறவங்க கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது இதுல ஒரு உளவியல் தன்மை ரொம்ப மெல்லிதா கொண்டு போயிருக்காரு. பெண்களுடைய உளவியல் தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, கணவன் அப்படிங்கிறவர் தன்னுடைய அழகுக்கும் தன்னுடைய அன்புக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்துல அவர் ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தனக்கு மேல இருக்கணும் அவரு. அதுல தன்னுடைய அழகுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவரா இருக்கணும் அப்படிம்பாங்க. வெளியில போய் சொல்லும் பொழுது பேசும்போது பாருங்க, சில நேரங்கள்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா அது பெண்களினுடைய உளவியல்ல நிறைய கருத்துக்கள் அந்த மாதிரி 2 பேர்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த கதையில முதல்ல சொல்லும் பொழுது, ரகுநாதன் ஐயா சொல்லும் பொழுது, அவருடைய கருத்து எனக்கு வேறு மாறுபட்டதா இருக்கு. எனக்கு அது பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. படித்து விட்டோம் என்ற கர்வத்தில் மினுக்கித் திரியும் நவ நாகரிக கொலு பொம்மைகளை அவன் விரும்பவில்லைங்கிறார். அவனுடைய விருப்பம் இல்ல. அப்ப அது சொன்ன கதாசிரியருடைய விருப்பமா தானே அந்த வரி அங்க போகுது. அந்த கருத்து எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் அதனாலதான் தனக்கு சமமானவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி முதல்ல பணக்காரர்கள் ஒண்ணுமில்ல, நான் அந்த பொண்ணை ஒண்ணுமில்லாம கட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவளை அடிமையாவே வச்சிருப்பாங்க. அவள் இன்ப நுகர்ச்சிக்காக மட்டும்தான் சில பெண்கள் கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. அறிவோடு அறிவு தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு தோழனாக இருந்தால் உலக அறிவெல்லாம் வேணும் அவனுக்கும் அவளுக்கும். அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள நாம தப்பு சொல்ல முடியாது. அதனாலதான் அந்த படிப்புக்கு ஏற்ற படிப்போ அந்த பதவிக்கு ஏற்ற பதவியோ அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது வெளி உலக ஞானம் 2 பேரும் வீட்டுல சமமா பேசுறாங்க. இப்ப அரசியல் பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா கணவனுக்கு மாத்திரம்தான் அரசியல் தெரியும், மனைவிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னும் பொழுது அந்த குடும்பத்துல வெறும் சாப்பாட்டு பிரச்சனையினாலதான் பிரச்சனைகள் வரும். அது இல்லாம 2 பேருமே ஒரு தோழமையா உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அவரவர்கள் அந்தந்த தரத்துக்கு தகுந்த மாதிரிதான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால இந்த காலத்து பெண்களை முழுமையாகவும் நாம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் பெண்ணுடைய உளவியல்ல அவளை ரசிக்கணும், அவ அன்புக்கு கட்டுப்படணும், அப்படி ஒரு தலைவன் தனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எப்பவுமே மனதுல ஓடக்கூடிய ஒரு செயல். அதை வச்சுதான் இந்த இடத்துல அவர் சாப்பாட்டுல தண்ணி, நான் சாப்பிட வரமாட்டேன் லேட் ஆகும் அப்படின்னு பொழுது தண்ணி ஊத்திடுறா. ஆனா அதை சொல்லி காட்டும் பொழுது அவளால அந்த இடத்துல தாழ முடியல. அதையே தான் அந்த கதை முழுவதும் அவர் கொண்டு வர்றாரு. என்ன சொன்னாலும் முடியல. அந்த கடையில துணி இருக்கக்கூடிய கடையில கூட சொல்லும் பொழுது உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ அப்படி சொல்லக்கூடாது. இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவ எதிர்பார்ப்பா. ஆனா அந்த மாதிரி செய்யறது இல்லைன்னும் பொழுது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால அடிமையாவே இருந்துட்டு போலான்னு அவ இருக்கிறா. அவ்வளவுதான். சிறப்புங்க ஐயா, ரொம்ப அருமை. கதை சொன்ன விதம் அவர்கள் ரொம்ப அருமை. உங்களுடைய துணைவியார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. நன்றி முனிவர் அவர்களே. பாலண்ணே. தோழர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி சகோதரி மேகலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப கதையை சொல்லும்போது பதட்டப்படாம ரொம்ப நிறுத்தி நிதானமாவே சொன்னீங்க. கொஞ்சம் கூட முகத்துல ஒரு பதட்டம் தெரியல. ரொம்ப அழகாவே சொன்னீங்க. ரொம்ப கதை சொன்ன விதமும் நல்லா இருந்தது, வார்த்தைகள் பயன்படுத்திய விதமும் நன்றாக இருந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த கதை பற்றி நம்மளுடைய எல்லாருமே நல்லாவே சொல்லிட்டாங்க இன்னைக்கு.
எல்லாருமே வந்து சொன்னாங்க. அது கடைசியா நம்மளுடைய அவங்க ராஜாமணி தோழர் கூட ரொம்ப கதையை ரொம்ப உள்வாங்கியிருக்காங்க அவங்க. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இதுல 2 பேருக்குமே ஒரு ஒரு புரிதல் பிரச்சனை இருக்கு அதுல. அது நல்லா தெரியுது நமக்கு. புரிதல் தான் இதுல அது அழகா அவங்களே சொன்னாங்க. ஒரு மெல்லிய ஒரு ஒரு உணர்வு. அந்த மனைவிங்கிற தலைப்பு நானும் நினைச்சேன். தலைப்பு 2 பேருமே ஃபீல் ஏன்னா ராமசாமியே தூங்க வருத்தப்படுறான், எழுப்புறான். அப்போ ராமசாமி அவங்க முன்னாடி சுதந்திரம் கொடுக்குறாரு. அது அவங்களும் அழகா சுட்டி காமிச்சாங்க. நம்ம சுதந்திரம் கொடுக்கலனாலும் பிரச்சனையா இருக்கு, சுதந்திரம் கொடுத்தா கூட அதுல ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாமே நீ அப்ப பாத்துக்க, நீ என்ன ஒரு துணிமணி எடுத்துக்க அப்படிங்கிறது. அப்படியே கொடுத்தோம்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் கூட என்னால போய் சுதந்திர துணி கூட ஒரு சுதந்திரமா எடுக்க முடியலன்னு ஒரு கேள்வி வரும். சரி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லுகிற போது அங்கேயும் ஒரு சிக்கல் வருது. இது ஒரு புரிதல் தான், அல்லது அது இது எப்படின்னு தெரியல. கொஞ்சம் எல்லா இடங்கள்லயும் இப்படியும் வருது அப்படியும் வருது, இல்ல இதுதான் வாழ்க்கையான்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல கதை. அந்த கதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுல அவங்க இவங்க கூட அழகாதான் அடிமையா இருக்கிறன்னு தான் சொல்றாங்க. அடிமைங்கிறது அந்த அந்த அடிமை இல்ல, பட் அன்புக்கு தான் அடிமை, அவங்களோட லட்சியத்துக்கு அடிமை இல்லை. அந்த இடத்துல எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு. இப்போ ஒரு கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் குடும்பங்கிற வருகிற போது அந்த இடத்துல பார்க்கணும். ஒரு சமூகமோ நாடோ இல்ல வேலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கணும். அந்த பசியில தான் அந்த வார்த்தையை திட்டிருப்பான். எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பு தான் அப்படின்னு தோணுது. ஒரு நல்ல கதை தான் அந்த கதை. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படிங்கறதான். 2 பிரச்சனை இருக்கு. ராமசாமிக்கு ஒரு பிரச்சனை, செல்லத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் இத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்கிறத விட தெரியுது. இதுல வந்து தப்பு யாரு செல்லம் பண்ணாங்களா, ராமசாமி பண்ணாங்களா அப்படிங்கிற தவறு. பசியினால அவன் திட்டுறானா, இல்ல பசி வந்த பிறகு சாப்பாடு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறானா, இல்ல கொஞ்சம் தண்ணி ஊத்துன்னு சொல்லியிருந்தா கூட ஊத்தாம இருந்திருக்கலாமே, இல்ல நீங்க வந்தவனே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்கலாமா, ஏதோ ஒண்ணு இருக்கு. அத வந்து நம்ம நினைக்க தோணுது. அதுல ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க அப்படின்னு. இல்ல ஊழலுக்கு பிறகு கூடலுக்கு முன்னால ஊழல், இது வரும், அதுக்காண்டி கதையை சொல்லியிருக்காங்களா கதாசிரியர் அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்க தோணுது. பசி இருக்குது. சோ அந்த பசி தான் பிரச்சனைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பசியை தான் மையமா நம்ம இன்னும் யோசிக்கணும். அது என்ன பசின்னு யோசிக்கணும். நன்றி. நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர், ஏன்னா நேரம் போயிட்டு. டிஎஸ்என் தோழர், விஜிலாமா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். இந்த கதையை கேட்கும்போது, இந்த டிஸ்கஷன் இதெல்லாம் ஓவரால் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த பெண் பிள்ளைகளை வந்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு காலங்காலமே சொல்லி வளர்த்துட்டாங்க. இனி என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண் பிள்ளைகளையும் வளர்க்கணும், சொல்லி வளர்க்கணும். அது இந்த காலத்தினுடைய ஒரு கட்டாய தேவையா இருக்குது. ஆணுக்கு சமைச்சு கொடுக்கறது, அவருடைய மனசு நோகாம நடந்துக்கம்மா அப்படின்னு சொல்லி வளர்க்கறது. இப்படி பெண்கள் சார்ந்தே பெண்கள் மேலேயே வந்து சமையலா இருக்கட்டும் எல்லாமே வந்து பெண்கள் மேல வந்து சுமத்தி வச்சுட்டு, இந்த ஆண்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் சுகவாசியாவே இருக்கிறாங்க. அவங்க நிலையில இருந்து ஒரு நாள் இந்த அம்மா வெளியே போயிட்டு வந்து இவர் வந்து ஒரு நாள் தண்ணி ஊத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து ஏற்படுறதில்லை. ஏற்படுறதில்லை, ஏற்படுத்திக்க விரும்புறதும் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன தேவையா இருக்குதுன்னா, இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளை பெற்றவர்களோ இல்லைன்னா சிறு குழந்தைகளிலிருந்தே வளர்க்கும் பொழுது பெண் பிள்ளைகளை எப்படி சொல்லி வளர்க்குறோமோ அது மாதிரி ஆண் பிள்ளையும் வந்து சொல்லி வைக்கணும். ஆம்பளை பிள்ளை அழுதா நல்லா இல்லை, நாலு ஆம்பளை பிள்ளை அழாத அப்படின்னு சொல்றதை காட்டிலையும் பொம்பளை பிள்ளையானாலும் ஆம்பளை நீ யாரையும் அழ விடாத அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய அந்த சமூக சூழல்ல நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ இது அந்த காலகட்டத்தில் எழுதின கதையா இருந்தாலும் நமக்கு ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு வழி வகுத்திருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாவே பேசினாங்க. என்னுடைய கருத்து இதுதான். ஆண் பிள்ளைகளையும் வந்து நம்ம வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெண் பிள்ளைகளை வளர்க்குற மாதிரி சொல்லி வளர்க்கணும். இன்னொன்று இந்த புரிதல்ங்கிறோம்ல, அது 2 பேர் வந்து அன்னோன் பர்சன்ஸ் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டோம், நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. ஆனால் இனி வரும் காலகட்டத்தில் அந்த சேம் வேவ் லென்த்துங்கிறாங்கல்ல,
கிரிக்கெட் உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு. உனக்கு பிடிக்காதான்னு முதல்லயே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஸோ ஒரு புரிதலோடு மன வாழ்க்கைக்குள்ள போனோம்னு சொன்னோம்னா, நிறைய அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வர்றதுலேருந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழமையே. டிஎஸ்என் தோழர். கேக்குது, பேசுங்க தோழர், கேக்குது. தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு மிக பொருத்தப்பாடான ஒரு சொல்ல வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அறிமுகத்துல சொல்லும் போது சஸ்பென்ஸா இருந்திருக்கும் அனைவருக்கு. முனைவர் முருகன் வந்து அவருடைய இணையர் இந்த இணைகிறார் என்பதை சொல்லவே இல்லை. அவங்கள பத்தி புகழ்ந்து சொல்றாரு, அது உண்மைதான். அவங்க பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவங்களை அறிவுப்படுத்துறாரு தன்னுடைய வாழ்வில் இணையர் என்பதை அறிவுப்படுத்தவே இல்லை. அது ஆனா அவங்க எப்படி நம்முடைய ரேவதி அம்மா சொன்னாங்களோ, குடும்பமே கலையளிக்கு பெருமன்றத்தில் ஐக்கியமாகி சொன்னாங்கல்ல, அது முற்றிலும் உண்மை. இப்போ அந்த மாதிரி இந்த ரேவதி அம்மா குடும்பமாகட்டும், முருகனுடைய குடும்பமாகட்டும், பல பல குடும்பங்கள் தோடு நம்முடைய கலையளிக்கு பெருமன்றத்தில் இணைந்திருக்காங்க. நீங்க பழைய காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு முகாம், நம்முடைய கூட்டங்கள்ல மாநில கணவனும் மனைவியுமே வருவாங்க. முகாம்ல 2-3 நாள் சேர்ந்து தங்குவாங்க. குழந்தைகளையும் கூப்பிட்டு வருவாங்க. அது இப்ப கொஞ்சம் அருகி வருகிறது. இப்ப கொஞ்சம் இல்ல. மீண்டும் அந்த மாதிரி ஒரு வழக்கம் தொடர்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்முடைய பாலு சொன்னார், பதட்டப்படாமல் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க பதட்டவே படலை. நீங்க பார்க்கணும், சில இடங்கள்ல முருகன் தோழருடைய அர்ப்பணிப்பான இந்த ஒருங்கிணைப்பு வந்து மிக மிக சிறப்பாக இருக்குது. நான் மாநில குழு கூட்டங்களே சொல்லியிருக்கேன். கலை இலக்கிய பெருமன்றத்துல இலக்கிய குழுன்னு போட்டா கூட அந்த இலக்கிய குழு பண்ண வேண்டிய சில பங்களிப்ப ரேவதி தோழர், நம்முடைய இவங்க அரசெல்வி அம்மா, மற்றவங்கலாம் நம்முடைய இவரு சிவசுப்ரமணியன், அந்த பங்களிப்ப அவங்க அந்த அமைப்பு ரீதியாக அதுல இல்லாட்டாலும் கூட அதிகாரப்பூர்வம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சிறப்பு. அறந்தோழர் கூட ஒரு நிகழ்வுல என்ன நம்ம மேகலா அம்மா வந்து பதட்டப்படாம இளத்தோழர் வந்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க ஆன் பண்ணிடுவாங்க. எப்படி அறந்தோழருடைய அரங்கத்தை அவருடைய மருத்துவமனையில் உள்ள அந்த செவிலியர்கள் எப்படி ஆன் பண்ணி கரெக்டா ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி நம்முடைய மேகலா அம்மா ஆரம்பிச்சாங்க. பதட்டமே பட மாட்டாங்க. ரேவதி அம்மா சொன்ன மாதிரி குடும்பமே கலையளிக்க பெருமன்றத்துல இருந்திருக்கு, மிக வருத்தம். நம்முடைய அவர் என்ஜினியர், அவர் தோழர் என்ஜினியர் சொன்னா கூட கோச்சுக்குவார். அவர் வந்து தூய தமிழ்ல விரும்பக்கூடியவர். நம்முடைய எழுமலை பொறிஞர் இருக்காரு, அவரு பாருங்க வெளிநாட்டுல இருக்காரு, இருந்தாலும் கூட இந்த டயத்துல வந்து சேர்றாரு. எது சரியோ கரெக்டா சொல்லுவார். அவர் வந்து அதுல எந்த விதமான தயக்கமும் காட்ட, மார்க்சிய பெரியாரிஸ்ட் அவரு. அந்த சிந்தனையில இருந்து எப்போதுமே அதுல வலுவாம பேசுவார். அவரும் அழகாக சொன்னார், அந்த கட்டமைப்பு அந்த இணைவாக இணைந்து இசைந்த வாழ்வு நடத்தக்கூடிய இந்த நம்முடைய முருகனும் மேகலா தங்கையும் தொடர்ந்து அவங்களுடைய கலை இலக்கிய பணியில சிறக்கணும். நன்றி, வாழ்த்து. சொல்லுங்க பாலு. நேரம் ஓடிட்டே இருக்கு. இல்ல, ஓகே, ஒரே ஒரு செய்தி தான். தோழர் முருகனை டயத்துக்கு வீட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா அக்கா தண்ணி ஊத்தி சொல்லிடுவேன். நன்றி தோழர், நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஸ்ரீ, மைக் ஆன் பண்றியடா, எதுவும் சொல்றியாமா? ஏதோ ஆன் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்ரீநிதி, சொல்லுமா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அம்மாக்கு வந்து வாழ்த்துக்கள். அருமையா இருந்தது கதை. ஒரு சில விஷயம் வந்து எனக்கு புலப்பட்டது வந்து இந்த கதையில இருந்து நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ வந்து 2 பேருமே வந்து என்னன்னா ஒரு அந்த காலகட்ட கதையாவே கொடுத்திருந்தாலும் 2 பேருமே ஒரு யங் ஏஜ்ல தான் வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கணவன் வந்து என்னன்னா அவரு ஐயா ஆசிரியர் குறிப்பிட்டது போல கணவன் வந்து எப்படி ஒப்பிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பள்ளி பருவத்துல அனுபவம் இல்லாத ஒரு பள்ளி பருவ மாணவர் மாதிரி.
சோ அவரு சுத்தி நடைமுறையில என்னென்ன நடக்குதோ லைக் வந்து அவங்க மாமா அத்தை கேரக்டரா இருந்தாலும் சரி, பெண்ணுனா இப்படிதான் நம்ம இப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க, சோ நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய ஒரு சுத்தி என்ன நடக்குதோ அதை வச்சுதான் அவர் வந்து பண்ணியிருக்காரே தவிர, செல்லம் வந்து என்னன்னா அவளுக்கும் வந்து ஒரு ஏஜ்ல வந்து என்னன்னா தெரியாது நம்ம கணவர்கிட்ட இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இது பண்ணணும், இவங்க கிட்ட இவ்வளவு அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு அவளுடைய ஏஜ்ல, ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த காலத்துல ரொம்ப ஏஜ் கேப் டிஃபரன்ஸ் வச்சுதான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை கத்துக்கிட்டு பண்ணிட்டு அந்த மாதிரி செல்லத்தை நடத்தணும், என்னுடைய மனைவிக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவன் நினைச்சானே தவிர, அந்த சுதந்திரம் வந்து கரெக்டா செல்லமுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து கிடையாது. சோ அந்த ஒரு விஷயம்தான். 2 பேருமே வந்து நடைமுறை வாழ்க்கையில அப்போ வந்து அவங்க வந்து கரெக்டான புரிதல் இல்ல. 2 பேருக்குமே வந்து கேக்குதுங்களா? கேக்குதுப்பா. 2 பேருக்குமே வந்து 2 பேருக்குமே வந்து என்னன்னா சுதந்திரம் ஒரு ஆண் வந்து சுதந்திரம் கொடுக்கணும்னு தேவை கிடையாது. அந்த பொண்ணு கிட்ட ஆல்ரெடி சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை அவன் வந்து 2 பேருக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். அந்த மனைவிக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது வந்து அந்த காலகட்டத்துல இல்ல. இப்பவும் வந்து என்னன்னா 2 பேரும் அம்மா சொன்ன மாதிரி ஈக்குவலா 2 பேருமே ட்ரீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு துணையை தான் தேடுறாங்களே தவிர, அந்த இதுல வந்து என்னன்னா அவன் வந்து மனைவி ஒப்பிட்டு இவ்வளவு நேரம் 12 மணிக்கு அதாவது 11 மணிக்கு ஆரம்பிச்ச கதை வந்து 2 பேருக்கான கான்வர்சேஷன் முடிஞ்சு அவன் படுக்க போயிட்டான். அந்த 11 மணில இருந்து 12:30 வரைக்கும் அவன் யோசிச்சு நான் சுதந்திரம் கொடுத்தேனேன்னு நான் யோசிச்சானே தவிர, அவன் வந்து 12 மணிக்கு எனக்கு பசியில இருந்தது இந்த மாதிரி அவன் வந்து எடுத்து அந்த மனைவிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனாவும் வந்திருக்காது அப்படிங்கிறதுதான் என்னுடைய இதுவும். அருமையான கதையாகவும் இருந்தது. நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நன்றி. நிறைவா மேல அது சொல்றீங்களா? நிறைவா நான் பொதுச் செயலாளர் பேசணும். மைக் ஆன் பண்ணிக்கிறீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. அதாவது ஆசிரியர் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னு நான் புரிஞ்சுட்டது என்னன்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கிறதா நினைச்சு ராமசாமி நினைக்கிறாரு. அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண புதுசுல சொல்றாரு, மனைவி வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும், நீ இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி சொன்னத அவளுக்கு ஒரு சிந்தனையோட ஒரு விருப்பத்தை, அவளுக்கு என்ன யோசிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் அன்னைக்கே கேட்டு அவரு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிருக்கலாம். சுதந்திரம்ங்கிறது கொடுக்கறது கிடையாது. அவளுக்கு அவளோட சிந்தனையும் அவளுக்கு அதோட விருப்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மதிப்பு கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையா தெரிஞ்சுது. நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் அருமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎஸ்என் சொன்ன மாதிரி இது ஒரு மிகச்சிறந்த இலக்கிய குடும்பம். அவங்க கருமுருகன் தோழரோட குடும்பம். ஸ்ரீநிதி வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா விமர்சனம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி இருக்கணும், எப்படி இருந்திருந்தா இதா இருக்கணும். மேகலா வந்து மிக அருமையா சொன்னாங்க. அந்த ஒரு நல்ல தெளிந்த நீரோடை போல மிகச் சிறப்பாக இந்த கதை சொன்னாங்க. இது ஒரு அருமையான உளவியல் கதை. ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சு இவர் இப்ப ரொம்ப முற்போக்குவாதியா சுதந்திரம் தாரேன்னு சொல்லிட்டு, ஆனா வந்து அந்த பொண்ணு எடுக்கிற சேலையில கூட இவர் வந்து ஒப்பின்னு சொல்ல மாட்டேங்காரு. ஏன் அப்படி ஒப்பின்னு சொல்லாம இருக்கணும்? அப்ப என்ன பண்றா அவன் ஒன்னும் ஒப்பீனியனே சொல்லலையே, அப்ப இந்த சேலையே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு அவ இருக்கா. அப்ப இந்த ஒரு சின்ன சம்பவம் தான். ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்துட்டு ராத்திரி ஒரு 3 மணியோட முடிஞ்சிருது. ஒரு 4-5 மணி நேர நிகழ்வை இவன் உளவியல் என்னென்ன போய்கிட்டு இருந்தது, இவன் என்ன நினைச்சான், அவன் என்ன நினைக்கிறா, இந்த இதெல்லாம் ஒரு ஏற்கனவே உள்ள மனைவியை அடித்து முதுகுங்கிற மாதிரி அடிக்கிறவன் அந்யோன்யமா இருக்கான். நீங்க சமூகத்தினுடைய பெரும்பாலும் அடிக்கட்டு மேற்கோப்புன்னு சொல்லுவாங்க. அடிக்கட்டு வந்து மேற்கோப்புல வந்து பிரதிபலிக்கும்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த குடும்பத்துல நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும்.
விவசாய குடும்பத்துல விவசாய நிலவுடைமை சமூகத்துல எப்படி இருப்பாங்கன்னா, தொழிலாளியை தன்னுடைய அடிமையா வச்சிருப்பாங்க. ஆனா அவனுக்கு ஃபுல்லா கேர் கொடுப்பாங்க. அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவங்கதான் போய் பார்ப்பாங்க. அவன் அவன் வேணும் அந்த அந்த நிலவுடைமை சமூகத்துக்கு அந்த தொழிலாளி வேணும். அவன் இல்லைன்னா அவங்க உழைப்பு இருக்காது. அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் வந்து குடும்பத்திலேயும் இருக்கும். கணவனுக்கு மனைவி வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு அடிமையை போல இருந்துக்கிறது. ஆனா அவளுக்கான எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து தொழில்மயமாகும் போது ஒரு நீங்க கூட்டு குடும்பம், தனி குடும்பம் ஆனது வந்து இன்னைக்கு உள்ள நாகரிக வளர்ச்சி அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து அடிப்படை மாறுகிறது. நில உடைமை சமூகத்திலிருந்து ஒரு ஒரு தனி மனிதர் ஒரு தொழிலை ஆரம்பித்து விடலாம். அப்ப அவரு வந்து அப்படி இருக்கும்போது தனி குடித்தனமும் போகுது. அப்ப இங்க வந்து சுதந்திரம் கொடுக்குறப்ப இந்த 2 பேர் செஞ்சதுமே வந்து சரியில்ல. இவர் செஞ்சது வந்து அந்த மனைவியோட முடிவுல இவங்க வந்து 2 பேரும் கூட்டு முடிவுதான். நம்ம இளமலை தோழர் வந்து ரொம்ப விரிவா சொன்னாங்க. என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு. ராஜாமணி அம்மாவும் சொன்னாங்க. நம்ம டீச்சர் சொன்னது, ரேவதி டீச்சர் பிராக்டிக்கலா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அறச்செல்வி அம்மாவும் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு ஒரு உளவியல் இதுல ஒரு தான் ரொம்ப பெரிய சுதந்திரம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு முற்போக்குவாதியாக இருக்கிற மாதிரியான இது பண்ணிட்டு, ஆனா அவளுடைய டெசிஷன்ஸ்ல எதுலயுமே நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு பிரிஞ்சிருக்கிற அப்படி தேவையில்லை அவளுக்கு. அவளுடைய இது இருக்குன்னா என்னுடைய எல்லா விஷயங்கள்லயும் அவனும் நானும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றத அந்த அவளுடைய விருப்பமாக இருக்கு. அதான் சரியாகவும் இருக்கும். ஒரு தனி மனித மூளை வந்து சரியா செயல்படாது. 2 பேரும் இணைந்து அதுல வந்து யாரு ஒரு ஒரு தடவை முட்டாளா இருந்தாலும் இப்ப கடுமை எல்லா நாளும் முட்டாளா இருப்பதே இல்லை. ஒவ்வொரு விஷயங்கள்லையும் விவாத பொருள்களையும் நமக்கு அறிவு குறைந்தவர்களிடமிருந்து கூட மிகச்சிறந்த யோசனை வந்துவிடும். அது நம்ம பிராக்டிக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கோம். ஆனா ஒரு சின்ன ஸ்டாஃப் நர்ஸ் வந்து மிகச்சிறந்த யோசனையை சொல்லுவாங்க. இது இப்படி செஞ்சிருக்கலாமா சார் அப்படின்னு, இப்படி செய்யலாமே அப்படின்றது. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்கும். அதனால ஒரு கூட்டு முடிவு இதுதான் மிகச்சிறந்த அறிவியல் பூர்வமானதா இருக்கும். அதுவும் குடும்பத்திலையும் இருக்கணும். செயலாளரை கேட்கல. தொடர் கேட்கல. கேட்கல. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கேக்குது. ஒரு கால் வந்துருச்சு. அப்ப இது ஒரு 1950லே இதை பத்தி எல்லாம் யோசித்து அவன் வந்து ஒரு சீட் கிளப்ல போய் விளையாடுறவனா இருக்கான். இவன் வந்து அந்த எடுத்து கதை ஆரம்பிக்கும் போதே அவன் சாப்பிட்டான் போதே எனக்கு ஒரு இது இருந்தது. ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் பொதுஜன இதுன்றது என்னன்னா கணவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனைவி சாப்பிடுறது. ஆனா இவன் சாப்பிட்டேன்னு சொல்றான். சாப்பிட்டான உடனே ஏதோ ஒரு சிக்கல் வைக்காரேன்னு நினைச்சது. அதுக்கடுத்து கடைசியில கொண்டுறா நான் வந்து இனிமே வந்து வீட்டுக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி இருக்க வேண்டியது இல்லை. அவள் சாப்பிடலாம். அவன் வந்து மிச்சம் இருக்கு. அவன் வந்து இப்ப தொலைதொடர்பு எல்லாம் நிறைய வந்துச்சு. நான் வர முடியலன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ரேவதி டீச்சர் சொன்னாங்க. அதை வந்து சார் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே சொல்லலாம். இன்னைக்கு சாப்பிட போறாரு அப்படின்னா அது முதலே சொல்லிட்டாருன்னா அவங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கிடுவாங்க. அது பெண்கள் வந்து என்ன செய்யணும், எங்க வீட்லயும் நடக்கும். நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டேன்னா 2 காய் வைக்கிறது போல 1 காய் வைப்பாங்க. இல்ல அன்னைக்கு ரசம் வைக்காம விட்டுருவாங்க. அப்படி இருக்க வேண்டியது இல்லை. என்ன தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு? நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். அதுல ஒண்ணு இதுல வீட்டுக்காரர்ல நம்ம கஞ்சி குடிக்கணும் என்ன கட்டாயமா? கட்டாயமெல்லாம் கிடையாது. அப்படி சாமி வலியுறுத்துறவரும் கிடையாது. அதனால அவங்களுக்குள்ள உள்ள ஒரு இதனால தனக்கு மட்டும் சமைக்கிறது ஒரு சிரமம் தான். அதனாலதான் நச்சு வேலைன்னாரு. அந்த அடுக்களை வேலைன்றது ஒரு நச்சு பிடிச்ச வேலை. அது வந்து ஒரு மகனுக்கு சமைச்சு கொடுக்கறது, ஒரு பேரம்பேத்திக்கு சமைச்சு கொடுக்கறது, கணவனுக்கு சமைச்சு கொடுக்கும்போது அவங்க ஒரு விருப்பத்தோடு செஞ்சுறாங்க. ஆனா அவங்களுக்கு செய்யறதாக இருந்தால் அது வந்து நமக்கு செய்யணுமா, நம்ம ஒரு சுருக்கமா முடிச்சுக்கிட்டா என்ன, ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நச்சு பிடிச்ச வேலை. இதுல இருந்தெல்லாம் பெண்கள் விடுபட வேணும். அவங்க வேற யாரோ ஒருத்தர் ஒரு சோசியல் கிச்சன்ல இருந்து சமைச்சு வருது அப்படின்னா நல்ல எல்லார் வீட்லயும் நல்லா சாப்பிடலாம். அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இன்னும் வரும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே ஆணும் பெண்ணும் வேலை செய்ய போறாங்க. அப்ப சமையலுக்குன்னு ஒரு தொழிலாளர்கள் இருக்க போறாங்க. அங்கிருந்து வந்து அவங்க சாப்பிட்டுக்கிறது இது எல்லாமே நல்லது. ஒரு அருமையான உளவியல் கதை. உளவியல் கதையில 2 பேரோட டெசிஷனும் நீங்க வந்து சுதந்திரம்ன்ற பேர்ல 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போறது இல்ல. ஆனால் 2 பேரும் சேர்ந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் 2 பேரும் கலந்துரையாடி கூட்டு முடிவுகள் எடுத்து கூட்டு செயல்பாடோடு இருப்பது தான் இன்னைக்கு உள்ள குடும்பத்தினுடைய அவசிய தேவையா இருக்குது. அனைவருக்கும் நன்றி.
நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. மீண்டும் ஒரு முறை இந்த மன்றம் திருக்குறளில் பங்கேற்ற 30 சில மாணவிகளையும் உரைப்பொழிவாளர்களையும் கௌரவித்த தங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பின்னூட்டம், ஏன்னா இது எல்லாரும் குடும்பங்களையும் நடக்கிற இதுல இருக்கக்கூடிய சம்பவம். ஒரு 4 சம்பவத்தை உள்ள வச்சிருக்காரு. எல்லாமே பின்னோக்கு உத்தியின் அடிப்படையில, சிறுகதை கூறுவின் அடிப்படையில பின்னோக்கு உத்தியின் அடிப்படையில கொண்டாந்து வச்சிருக்காரு. 4 சம்பவமும் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வீட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு, நடக்காமலாம் கிடையாது. என்னைக்கு 1950 இருந்து இன்ன வரையும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கதையினுடைய வெற்றி என்பது படைப்பாளியினுடைய வெற்றி. அம்மா கதை அம்மா ராஜாமணி அம்மா சொன்ன மாதிரி, விஜிலா அம்மா சொன்ன மாதிரி, இது ஒரு உளவியல் தொடர்பான ஏழுமலை தோழராக தான் சொன்னாங்க, உளவியல் தொடர்பான ஒரு கதை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டுங்கிற மாதிரி. ஒண்ணும் இல்லை, என்னை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கிறது என்னன்னா எழுதி காட்டுவது அல்ல, ரைட்டப் கிடையாது, நான் போட்டிருக்க ஆடை கிடையாது, பார்க்கிற பார்வை மட்டும்தான். என்ன எப்ப இது ஏற்படும்னா முழுமையாக புரிந்து கொள்ளுதல் என்கிற புரிதல், அந்த புரிதல் என்கிற தேடல் இருந்தால் மட்டுமே இது நிலையா இருக்க முடியும். அது ஏன்னா அவரு ஆசிரியர் இந்த கடைசி வரியில இருக்கக்கூடிய 2 பத்தியில அழகா பேசுவார். இன்றைய நடைமுறைக்கு தக்கவாறு இறங்கி வர வேண்டுமா, அப்போதுதான் செல்லம் முன்னேற முடியுமான்னு கேள்வி கேட்டிருந்தா பரவாயில்ல. அடுத்த ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, முன்னேறி என்னை பிடிக்க முடியுமா அப்படின்னா இவர் முன்னேறி. இப்போ அம்மா விஜிலம்மா கேட்கறது அப்படின்னா ஆண்கள் மட்டும் முன்னேறி போயிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு இடர்பாடு அப்படி வர்றது மாதிரி. அதுக்கு பின்னாடி அதுக்கு அவரே பதில் சொல்றாரு, இப்படிதான் ஆண்களுடைய மனோபாவம் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்போ எல்லாரும் சொல்றதுதான், அம்மா யாரோ சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரரு என்ன சின்ன பிள்ளையா இருக்காரு, ஒண்ணும் தெரியாது. அது பேசுகிறது உண்மைதான். ஆனால் எல்லா ஆண்களுக்கும் ஒரு 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 சிந்தனை, ஒரு புத்தி இருக்குது. அவளுக்கு இன்னும் ஒண்ணும் புரியல, அவளுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பிள்ளைகளிடம் பேசுகிற அந்த பாங்கு இன்னமும் பெரும்பாலான குடும்பங்களில் இன்னமும் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யுது. அவங்க ஐஏஎஸ் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு இன்னும் அப்படித்தாண்டா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு மனோபாவம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் அதுக்கு சொல்றாரு, ராமசாமி வரும் வரை சாப்பிடுவதும் இல்லைங்கிற செல்லம் இருக்கிறது முக்கியம் கிடையாது, இவனும் தவிப்போடு வீட்டுக்கு. அதுதான் நம்ம ரேவதி அம்மா சொன்னாங்க, வேற கரெக்டா வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற காரணம், ஒருத்தி உனக்காக காத்திருக்கா, இன்னொருத்தன் உனக்காக அவன் அங்கே தவித்திருக்கிறான் என்கிற 2 தவிப்புகளையும் புரிந்து கொள்ளுகிற மனோபக்குவம் இருந்தால்தான் நீதிமன்றங்களில் விவாகரத்திற்காக காத்திருக்கிற அந்த என்ன சொல்றது விசாரணை கேசுகளுடைய எண்ணிக்கை குறையும். எண்ணிக்கை குறைஞ்சாதான் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தாங்க நாடு நல்லா இருக்க முடியும். நாடு நல்லா இருக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும். குடும்பம்னா கணவன் மனைவி அடிச்சுக்காம ஒரு புரிந்துணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற ஏக்கம் தோமுசி ரகுநாதன் ஐயாக்கு உண்டு. அந்த ஏக்கத்தை இன்றைக்கு பின்னூட்டம் தந்த ஆளுமைகள் அத்துணை பேரும் சிறப்பாக சொன்னீர்கள். குறிப்பாக நான் ஸ்ரீநிதி இப்படி சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவுலாம் பேசுவாளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்வாக இருந்தது. நாளை தினம் வழக்கம் போல் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் உங்களோடு இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.